அனைவருக்கும் வணக்கம். ப்ளூ மீடியா ஆர்ட் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் சபா சிலம்பரசன். ஆசிரியராக பணிபுரிகிறேன். இன்றைக்கு பேராசிரியர் அரச முருகுபாண்டியன் எழுதிய தலித் கவிதைகள் என்கிற ஒரு நூலினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கின்றேன். இந்த நூல் புலம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், துன்பங்களை பாடுகிறது. சிக்கல்களை, துன்பங்களை பாடுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கான தீர்வுகளையும் வைக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. மக்களுடைய சிக்கல், மக்களுடைய துன்பம், மக்களுடைய வேதனையை மட்டும் சொல்வதோடு மட்டுமில்லாமல் அந்த நூலிற்கு, அந்த வேதனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. நண்பர்களே, சங்க இலக்கியங்களில், குறிப்பாக எட்டு தொகை போன்ற நூல்களில் ஒவ்வொரு பாடலுக்கும் கீழே அந்த பாடலை பற்றிய குறிப்பு ஒரு வரி, இரண்டு வரிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதைப்போல இந்த நூலில் வரக்கூடிய கவிதைகள், ஒவ்வொரு கவிதைக்கும் கீழே இது எதற்காக இந்த கவிதை எழுதப்பட்டது, கயர்லாஞ்சி சம்பவத்திற்காக இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது, இந்த கவிதை உத்தமபுர சுவருக்காக, தடுப்பு சுவருக்காக எழுதப்பட்டிருக்கிறது, வேங்கை வயல் பிரச்சனைக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொரு கவிதைக்கும் கீழே அது எழுதப்பட்ட காரணம், எழுதப்பட்ட காலம், இதையெல்லாம் கொடுத்திருப்பது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய பாடல்களை இந்த குறிப்புகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. நண்பர்களே, ஒரு கவிதையில் எப்படி தொடங்குகிறார் என்றால், நூலினுடைய தொடக்கம் காணிக்கை. பேராசிரியர், கவிஞராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அரச முருகுபாண்டியன் நூல் காணிக்கையை தன்னுடைய இணையருக்கு காணிக்கை செலுத்துகிறார். அந்த காணிக்கையிலே பார்த்தீர்கள் என்றால் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், நீயே எங்கள் ஒளி, நீயே எங்கள் மூச்சு, நீயே எங்கள் தெய்வம் என்று குறிப்பிடுகிறார். நண்பர்களே, ரெண்டு பேருமே, இணையரும் பேராசிரியராக இருக்கிறார், கவிஞரும் பேராசிரியராக பணிபுரியக்கூடியவர். ரெண்டு பேராசிரியர்களும் சேர்ந்து சமூக பணி செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது எதை நமக்கு உணர்த்துகிறது? இந்தியாவில் சாதிய படிநிலைகள் கொண்ட இந்த சமூகத்தில் சாதி சமூகத்தை மாற்றி சமத்துவமாக, படிநிலையற்ற மனிதர்களாக, சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எப்படி சமூகத்துக்காக பணி செய்தாரோ அதை போல ரெண்டு பேராசிரியர்களும் இணையர்களும் இந்த சமூகத்திற்காக பணி செய்திருக்கிறார்கள். காணிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலேயே எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், மகாராஷ்டிராவில் ஜோதிராவ் பூலே, மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் அவருடைய இணையர் சாவித்திரிபாய் பூலேவும் சேர்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய அறியாமையை நீக்குவதற்காகவும், ஜாதிக்கு எதிராகவும், பெண்ணிய சிந்தனையை மையமாக கொண்டு பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா ஜோதிராவ் பூலேவும் அவருடைய இணையர் சாவித்திரிபாய் பூலேவும் பணி செய்திருக்கிறார்கள் என்று நான் வரலாற்றில் படித்திருக்கிறேன். அப்படி சமகாலத்தில் இரண்டு பேராசிரியர்கள் தங்கள் வாழக்கூடிய நாட்டில், சமூகத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்திற்காக தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு இணையராக இந்த இணையர்கள் இருக்கிறார்கள். அந்த இணையர் பிரிவைத்தான் அந்த தன்னோடு சேர்ந்து சமூக பணி, இல்லற வாழ்க்கை, இல்லொழுக்கம் என்றெல்லாம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் இப்படி பிரிவை தாங்க முடியாமல், நீயே எங்கள் ஒளி, நீயே எங்கள் தெய்வம் என்று மனிதரை, தன்னோடு வாழ்ந்த ஒரு மனிதரை எப்படி நேசித்திருக்கிறார் என்று அந்த காணிக்கை கவிதையின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இப்படியான ஒரு கவிஞர், இந்த கவிஞர்
ஒரு கவிதையில் தன்னுடைய இணையரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, அதாவது பேருந்து இவர் பணிபுரியக்கூடியது வேறொரு கல்லூரியில், அவர் பணிபுரியக்கூடியது வேறொரு கல்லூரியில், அந்த கல்லூரியில் பணிபுரியக்கூடிய இந்த சூழலில் அந்த கல்லூரியில் பணி செய்வதற்காக இவர் பேருந்து ஏறுவதற்கு போகக்கூடிய இந்த சூழலில் அந்த கவிதையை எப்படி அமைத்திருக்கிறார் என்றால், இது சங்க இலக்கியத்தில் இல்லாத ஒரு உவமையாக, சங்க இலக்கியத்தில் சொல்லாத ஒரு பொருள் பாடுபொருளாக, அந்த தலைவன் சங்க இலக்கிய தலைவன் சொல்லாத ஒரு செய்தியாக நம்மளுடைய அரச முருகபாண்டியன் இந்த கவிதையில் படைத்திருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் இந்த கவிதையை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், அவருடைய கவிதையில் பேருந்து பயணத்தில் போய் பேருந்து நிலையத்துக்காக நிற்கிறாங்க. இவரை பேருந்து ஏற்றி விடுறதுக்காக அவருடைய இணையர் குழந்தைகள் எல்லாம் வந்து பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க. அப்போது இந்த காட்சியை வைத்துக்கொண்டு அவர் ஒரு கவிதை படைத்திருக்கிறார். அந்த கவிதையினுடைய தலைப்பு எப்படி என்றால், இருப்பின் நிகழ்வெளி அப்படிங்கிற தலைப்பில் கவிதை எழுதியிருக்கிறாரு. மீண்டும் ஞாயிறு நள்ளிரவில் புறப்படும் பொழுது பேருந்து நிறுத்தத்தில் வந்து வழியனுப்பி வைக்கும் அவர்களிடமிருந்து பிரிவது நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து வெளியே வீசுவது போல் இருக்கும். நெஞ்சை பிளந்து இதயத்தை எடுத்து வெளியே வீசுவது போல் இருக்கும். இது சங்க இலக்கியத்தை நான் ஓரளவுக்கு முழுமையாக வாசித்திருக்கிறேன். நண்பர்களே, சங்க இலக்கியத்தில் இல்லாத ஒரு ஓமை, சங்க இலக்கியத்தில் தலைவன் சொல்லாத ஒரு கூற்று இந்த கவிதை. எப்படி என்றால், சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவியோடு நான் பொருள் ஈட்டுவதற்காக வெளியில் புறப்படுகிறேன் என்று சொல்லுவான். அனுப்பி வைப்பதற்கு தலைவி போவாள். போய்விட்டு இவ்வளவு காலத்தில் வந்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லுவான். தலைவி அழுவாள், வருத்தப்படுவாள், துன்பமடைவாள். அவளுடைய உடலெல்லாம் இளைத்து வளையல்கள் கழண்டெல்லாம் விழும் என்றெல்லாம் நான் காட்சியாக படித்திருக்கிறேன். ஆனால் இங்கே தலைவனுடைய கூற்று என்னவாக இருக்கிறது என்றால், நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து வைப்பதைப் போல நான் துன்பமடைகிறேன். இந்த பிரிவை சங்க இலக்கியத்தில் எந்த கவிஞனும் எந்த புலவனும் இப்படியான ஒரு உவமையை பாடவில்லை. சில தலைவன் என்ன பண்ணுவான்னா, தலைவியினுடைய துன்பத்தை பார்த்துட்டு பொருள் ஈட்டுவதற்காக புறப்பட்டு போனவன் திரும்பி தலைவியோடையே வந்துடுவான். சில தலைவன் புறப்பட்டு போய் சொல்கிற காலத்துக்கு முன்னாடியே வந்துடுவான். ஆனால் இங்கே இருக்கிற தலைவர் பேராசிரியர் பணி செய்வதற்காக வேற ஒரு ஊருக்கு போகிறாரு. அப்போ அந்த ஊருக்கு போகிற தலைவர் இத்தனை நாள் கழித்து தான் வரேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சூழலில் இந்த பிரிவு, இடைப்பட்ட இந்த கால பிரிவு எப்படி என்றால், என்னுடைய இதயத்தை எடுத்து வெளியே வைக்கக்கூடிய ஒரு சூழலாக நான் அந்த பிரிவை, துயரத்தை உணர்கிறேன் என்று பாடக்கூடிய ஒரு கவிஞன், சங்க இலக்கியத்தில் இல்லாத ஒரு தலைவன், சங்க இலக்கியத்தில் பாடாத ஒரு புலவனாக நமக்கு இந்த நூல் வாயிலாக அரச முருகபாண்டியன் வெளிப்படுகிறார், காட்சிப்படுகிறார். நண்பர்களே, தலித் கவிதைகள் என்கிற இந்த நூல் நான் முன்பு குறிப்பிட்டது போல 246 பக்கங்களை கொண்டிருக்கின்றன. இந்த நூலில் காதல் கவிதைகள், சமூக சிந்தனை கொண்ட கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள் என்று பாகுபாடுகள் என்று பிரிவுகளாக நாம் பகுத்து கொள்ளலாம். இந்த முதல் சமூக சிந்தனை கொண்ட கவிதைகள் 49 கவிதைகள் இருக்கின்றன. முதல் கவிதை மாட்டிறைச்சி என்ற தலைப்பில் தொடங்குகிறது. அந்த சமூக சிந்தனை கொண்ட கவிதைகள் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் கவிதை முடிவடைகின்றன. இந்த கவிதைகளை மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் முழுக்க 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 சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எது மருந்து, அதற்கு தீர்வு என்ன என்று ஒரு படைப்பாளன் சொல்லக்கூடிய ஒரு நூலாக தலித் கவிதைகள் என்ற இந்த நூல் இருக்கின்றது. நண்பர்களே, மாட்டிறைச்சி என்கிற ஒரு தலைப்பிலே இந்த கவிஞர் தன்னுடைய கவிதையை தொடங்குகிறார். பெரும் வனாந்தரத்தின் குழந்தைகளாய் இருந்தோம், விலங்குகளும் பறவைகளும் எம்மோடு பிறந்தவைகளாய் இருந்தன. இப்படி அந்த கவிதை தொடங்கி பேரரசுகள் உருவாகின,
வேள்விகளால் நன்மை விளையும் என்று நம்ப வைத்தாய். வேள்விகளாய் நம்மை விளையும் என்று நம்ப வைத்தாய் அப்படின்னு என்ன பொருள்? நம்ப வச்சிங்க, அது உண்மை கிடையாது என்று கவிஞர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த கவிதைகளில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், வேள்விகளில் எல்லா விலங்குகளையும் சுட்டு தின்றவன் நீ, இன்று என்னை பார்த்து மாட்டுக்கறி தின்னாதே என்கிறாய். நண்பர்களே, இது ஒரு உண்மையான நிகழ்வு. இந்தியாவில் 2016 ஜூலை மாதத்தில் குஜராத்தில் உனா தாலுகா அப்படிங்கிற பகுதியில் மோடோ சமாதியாலா என்கிற கிராமத்தில் பசுவை கொன்றதற்காக 5 தலித் இளைஞர்களை சாதி இந்து வெறியர்கள் கொடூரமாக தாக்கினார்கள். இந்த காட்சியை தான் அவர் கவிதையாக படைக்கிறார். அந்த கவிதையெல்லாம் சொல்கிறாரு, வேள்விகளில் எல்லா விலங்குகளையும் சுட்டு தின்றவன் நீ. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், ரிக்வேதத்தில் பார்ப்பனர்கள் கரி குதிரையை அடித்து கொன்றார்கள், பசுமாட்டை மாட்டை அடித்து வேள்விகளில் போட்டு சுட்டு தின்றார்கள், எப்பொழுதும் அவர்கள் மது அருந்தினார்கள் என்றெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்கிறார். அதைத்தான் இவர் குறிப்பிடுகிறார், வேள்விகளில் எல்லா விலங்குகளையும் சுட்டு தின்றவன் நீ. அப்படி செய்த நீ இன்னைக்கு எங்களை சொல்லுகிறாய், எப்படி சொல்லுகிறாய்? மாட்டுக்கறி தின்னாதே என்று சொல்லுகிறாய். ஆகவே இப்படி வேதத்தை பின்பற்று என்று சொல்லக்கூடிய நீங்கள், வேத சட்டம்தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய நீங்கள் வேதத்தில் செய்த செயலை இன்று பசிக்காக, சரிவிகித உணவுக்காக ஒரு மனிதன் பிடித்த உணவை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் நாங்கள் நினைத்ததான் நீங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நியதி என்பது அது சட்டத்துக்கு புறம்பானது, மனிதத்துக்கு புறம்பானது என்று சொல்லக்கூடிய இந்த கவிஞர், மாடு எனக்கு வீட்டு விலங்கு, அதை வளர்ப்போம், அடித்தும் உண்போம், என் உரிமையில் நீ குறுக்கிடாதே, எனக்காக எப்படி நீ மூச்சு விட முடியும் என்று முடிக்கிறார். இதுதான் நண்பர்களே அம்பேத்கரிய கூறிய சிந்தனை. என்னுடைய உடை என் தேர்வாக இருக்க வேண்டும், என் உணவு என் விருப்பமாக இருக்க வேண்டும் என்பதை அம்பேத்கருடைய சிந்தனையை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிந்தனையை, தந்தை பெரியாருடைய சிந்தனையை, காரல் மார்க்ஸுடைய சிந்தனையை, பெண்ணிய சிந்தனையை இந்த நூல் முழுவதும் பரவி கிடக்கின்றன. நூல் முழுவதும் மாட்டிறைச்சி தொடங்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் கவிதை, காதல் கவிதை, ஹைக்கூ கவிதை என்று நூல் முழுவதும் தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெண்ணிய சிந்தனை என்று நூல் முழுவதும் விரவி முடிவாக இந்த மூன்றையும் சேர்த்தோம் என்றால் என்ன விடை கிடைக்கும்? தந்தை பெரியாரையும் பாபா சாஹேப் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் சேர்த்து சாராக பிழிந்தோம் என்றால் என்ன கிடைக்கும் இந்த நூலில் என்றால் புத்தம் கிடைக்கும், பௌத்தம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும். அன்புதான் பௌத்தம் என்று, பகுத்தறிவு என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அதைத்தான் இந்த நூல் முழுவதும் பேசுகின்றன. நூல் முழுவதும் கவிஞர் இந்த பார்வையில்தான் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நண்பர்களே, அவருடைய இன்னொரு கவிதையில் பார்த்தோம் என்றால் உருமாற்றம், ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கவிதை. எனக்கெல்லாம் இந்த கவிதை தெரியும், ஆனால் யார் எழுதினார்கள் என்று நீண்ட நாள் தெரியாமல் இருந்தேன். இந்த நூலில் தான் அந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது. உருமாற்றம் என்ற தலைப்பில், முதலாளி அம்மாவின் பழம்புடவை அம்மாவிற்கு புது புடவை. ஒரு தலித் வாழ்க்கையை இதைவிட வெட்ட வெளிச்சமாக, ஒரு தத்துரூபமாக காட்டக்கூடிய ஒரு கவிஞராக நம்மளுடைய கவிஞர் இருக்கிறார். அம்மாவின் பழம்புடவை அக்காவிற்கு புது புடவை, அக்காவின் கிழிந்த புடவை தங்கைக்கு புது தாவணி, தங்கையின் கிழிந்த தாவணி தம்பிக்கு புது கோவணம். ஆக ஒரு வறுமையின் பிடியில் பொருளாதாரத்தால் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் முதலாளி அம்மாவிடமிருந்து உழைத்த உழைப்பிற்கு பதிலாக ஒரு புடவையை பெற்றுக்கொண்டு வந்து அந்த புடவை அந்த வீட்டிற்கு எப்படியெல்லாம் அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு போய் சேருகிறது, அந்த வறுமை நிலையை, பொருளாதார சூழலை எப்படி அவர் ஒரு கவிதையாக இப்படியாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த அடிப்படையில் மனிதம் கற்றுக்கொள் என்கிற ஒரு கவிதை தலைப்பு, கவிதையினுடைய தலைப்பு மனிதம் கற்றுக்கொள் என்கிற ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் அவர்
கண்ணகி முருகேசன், திவ்யா இளவரசன் இவர்களுடைய படுகொலையை பற்றி அவர் எழுதி கொண்டே வருகிறார். அந்த அடிப்படையில் இந்த படுகொலையை செய்தவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ஜாதி இந்துக்களாக இருக்கிறார்கள். ஜாதி இந்துக்களுக்கு இங்கே என்ன வர்ணம் சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் சூத்திரன் என்கிற வர்ணம் சூட்டப்பட்டிருக்கிறது. அப்போது சூத்திரன் என்கிற பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் தன்னுடைய இறுதி காலத்தில் தியாகராயர் நகரில் நடந்த ஒரு கூட்டத்தில் உங்களை சூத்திர பட்டத்தோடு விட்டுட்டு போகிறேனே, பஞ்சமன் பட்டத்தோடு விட்டுட்டு போகிறேனே என்கிற ஏக்கம்தான் எனக்குள் இருக்கிறது, நான் சாவை பற்றி கவலைப்படவில்லை என்று தந்தை பெரியார் பேசியிருப்பார். ஆக சூத்திர பட்டத்தோடு இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் அதை பற்றி கவலைப்படாமல், தன் தலையில் யார் கால் வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், தனக்கும் கீழே இருக்கக்கூடியவர்களை தனக்கும் கீழாக இருப்பவர்களாக கருதி அவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் இந்த கவிதையினுடைய சாராம்சம். உன்னை சூத்திரன் என்று புறந்தள்ளிய மதத்திற்கு எதிராக ஒரு மயிரையும் புடுங்கா முடியாத நீ, கவிதையில் சொல்லுகிறார் நம்மளுடைய கவிஞர். உன்னை சூத்திரன் என்று புறந்தள்ளிய மதத்திற்கு எதிராக ஒரு மயிரையும் புடுங்க முடியாத நீ, உனது தலையில் கால் வைத்திருக்கும் பார்ப்பனியத்திற்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட நீட்ட முடியாத நீ. தந்தை பெரியாருடைய சிந்தனை நண்பர்களே, உன் தலையில் கால் வைத்திருக்கும் பார்ப்பனியத்திற்கு எதிராக ஒரு சுண்டு விரலை கூட நீட்ட முடியாத நீ, மக்களுடைய வாழ்வை நிர்மூலமாக்கும் முதலாளிய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நீ, உழைப்பவருக்கு எதிரான அணிகளை உருவாக்குகிறாய். இந்த ஒரு கவிதையில் மட்டுமே தந்தை பெரியார், தந்தை அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் 3 பேரையும் தீர்வு என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, காதல் உயிர்களின் உரிமை, மனிதத்தின் வெளிப்பாடு, வாழ்தலின் நம்பிக்கை, அதை தடுப்பதும் அழிப்பதும் மனநோயின் அறிகுறி என்று சொல்லி கவிதையை முடிக்கிறார். இப்போ ஜாதி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார், மனதில் இருக்கிறது, அவன் மூளையில் படிந்திருக்கிறது என்று சொல்லுவார். ஆகவே இப்படி மனநோயாளிகளாக இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் மனிதர்களாக மாறுங்கள். மனிதர்களாக மாறுகின்ற பொழுதுதான் மனிதம் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். மனிதம் என்பதுதான் பௌத்தம். அப்போ இந்த ஒரு கவிதையிலேயே தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இவங்க 3 பேரும் சிந்தனையும் எடுத்து மனிதம், புத்திசம், பௌத்த சிந்தனையை வைத்த ஒரு கவிதையாக இந்த கவிதையை பாடியிருக்கிறார். பௌத்தம் என்றாலே அன்பு, எல்லா உயிர்கள் மீதும் மனிதன் மீது அன்பு செலுத்த வேண்டும், மனிதன் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். அதுதான் புத்தம் சொல்லுகிறது. மைத்திரி என்று புத்தர் சொல்லுவார். மைத்திரி என்பது மனிதர்கள் மீது மட்டுமல்லாமல் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவது. அதைத்தான் மைத்திரி என்று சொல்லுவார், மனிதம் என்று சொல்லுவார். ஆகவே மனிதம் கற்றுக்கொள் மனிதா, ஜாதியை விட்டுவிடு, இந்த மனநோயாளியிலிருந்து விடுபடு, மனநோயிலிருந்து விடுபட்டு வாருங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார் கவிஞர் அரசமுருக பாண்டியன். அப்படி ஒவ்வொரு கவிதையிலும் இப்படி ஒவ்வொரு கவிதையுமே அரை மணி நேரம் பேசக்கூடிய அளவிற்கு, ஒவ்வொரு கவிதையுமே சங்க இலக்கியத்தோடும் சமகால இலக்கியத்தோடும் புத்தரோடும் பெரியாரோடும் மார்க்ஸோடும் ஒப்பிடக்கூடிய அளவிற்கு, ஒப்பிட்டு பேசக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு கவிதையும் இருக்கின்றன. ஒரு கவிதையுமே 30 நிமிடம் பேசலாம். அந்த அளவிற்கு அவருடைய கவிதைகள் அவ்வளவு காத்திரமாக வீரியமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நண்பர்களே, அவருடைய படைப்பு என்பது ஒரு எளிமையான படைப்பாக, ஒரு சாதாரண படைப்பாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய கவிதைகள் காத்திரமான கவிதைகளாக இருக்கின்றன. யுத்தப்பேரிகை என்கிற ஒரு கவிதை, அதில் சொல்லுகிறார், இனியும் இந்த வாழ்க்கை தொடராது அடிமையாய், மதம் எழுப்பிய நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் உங்களுக்கே என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது, பன்றிகள் கூட படுத்து உறங்கும் ஆலய பிரகாரங்களில் நீ சோறுண்ண உழைத்த மனிதர்களை மட்டும் தீண்டாமை சொல்லி வெளியே நிறுத்தினாய். ஆக உழைத்த உழைப்பாளிகளை தீண்டாமை என்கிற காரணத்தை காட்டி ஜாதியின் அடிப்படையில்
கோயிலுக்கு வெளியே நிறுத்தி விட்டாய். எம்மிடமிருந்து வஞ்சகத்தால் பறித்த நாற்காலியில் இனியும் நீ அமர அனுமதிக்க முடியாது. என் சுவாசம் திருடி நீ உயிர்க்க கூடாது. தீக்குச்சிகள் உறக்கம் கலைந்து விட்டன, ஜூவாலைகள் தேசம் முழுவதும் தெரிகின்றன என்று சொல்லுகிறார். கவிதையினுடைய கடைசி வரி 1994 ஏறக்குறைய ஒரு அம்பேத்கர் நூற்றாண்டு தொடங்கிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தலித் இலக்கியங்கள் வேகமாக வளர்ச்சி பெற தொடங்கின என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தீக்குச்சிகள் உறக்கம் கலைந்து விட்டன, ஜூவாலைகள் தேசம் முழுவதும் தெரிகின்றன. இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், இந்த ஜாதியத்தின் அடிப்படையால் ஊருக்கு வெளியே சேரிகளாக கோவிலுக்கு வெளியே நிறுத்தப்படக்கூடிய மனிதர்கள் அவர்கள் இப்பொழுது வெளிச்சம் பெற தொடங்கிவிட்டார்கள். வெளிச்சம் என்பது முழுவதும் பகுத்தறிவைத்தான் கவிஞர் சொல்லுகிறார். பகுத்தறிவு என்பது புத்தத்தை தான் சொல்லுகிறார். பகுத்தறிவு என்பது அம்பேத்கரிய சிந்தனையைத்தான் சொல்லுகிறார். அதைத்தான் தீக்குச்சிகள் உறக்கம் கலைந்து விட்டன, இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் விழித்து கொண்டார்கள், அவர்கள் தூங்கவில்லை, அவர்கள் வெளிச்சம் பெற தொடங்கிவிட்டார்கள் என்பதாகத்தான் இந்த கவிதையை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆக நண்பர்களே, ஒவ்வொரு கவிதையிலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த சிந்தனைகள் விரவி காணப்படுகின்றன. சுட்டு விரல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை, சுட்டு விரல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. இனி ரோஜாக்கள் முட்கள் இல்லாமல் பூக்க வேண்டும், இடி இடிக்காமலேயே மழை பெய்ய வேண்டும் என்று அந்த கவிதை தொடங்கி எப்படி முடிக்கிறார் என்றால், வேலையின்றி திரியலாம், வறுமையில் மானம் இழக்கலாம், பட்டினி கிடக்கலாம், பாதையில் வாழலாம், நிர்வாணமாய் நிற்கலாம், நோயில் சாகலாம், இவற்றையெல்லாம் வன்முறையில் சேராது என்று முடிக்கிறார். அப்போது இது வள்ளுவனுடைய சிந்தனை, இது அப்படியே வள்ளுவனுடைய சிந்தனையோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் நண்பர்களே. வேலையில்லாமல் இருப்பது, வறுமையோடு இருப்பது, பட்டினி கிடப்பது. ஒரு குறள் இருக்கும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, வள்ளுவன் எழுதியிருப்பார். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொல்லாமை என்கிற அதிகாரத்தில் இருக்கும். இப்போ ஒரு ஆயுதம், கத்தி எடுத்துக்கிட்டு போய் ஒருத்தனை கொல்றது அது மட்டும்தான் கொலையா? வள்ளுவர் சொல்லுகிறார், இல்லை, அது மட்டும் கொலை கிடையாது. வேற குண்டு போட்டு அழிப்பது, அப்புறம் கயிறு போட்டு ஒரு மனிதனை கொல்லுவது என்று இதையெல்லாம் கொலையாக கருதினாலும் இதை தாண்டி சக மனிதன் பசியோடு ஒருவன் இறந்து போகிறான் என்றால் அந்த பசியோடு இறப்பதற்கு உணவினை நிறைய வைத்திருக்கக்கூடியவன், உணவு தானியத்தை வைத்திருக்கக்கூடியவன் பசியோடு இருப்பவனுக்கு உணவினை தராமல் இருப்பதும் அதுவும் அவனை கொலை செய்வதற்கு சமம் என்று வள்ளுவர் சொல்லுவார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், கொல்லாமை என்கிற அதிகாரத்தில் வச்சிருப்பார். அப்போ கத்தியெடுத்து கொலை செய்வது மட்டும் கொலை கிடையாது. தன்னிடத்திலே உணவு இருந்தும் பிறருக்கு, பசியால் வாடக்கூடியவருக்கு தராமல், அவருக்கு பங்கிட்டு தராமல் வாழ்வதும் அவரை சாகடிப்பதற்கு சமம் என்று வள்ளுவர் சொல்லுவார். கொல்லாமை அதிகாரத்தில் வச்சிருப்பார். அது எந்த பாலில் இருக்கும்னா வள்ளுவர் அறத்துப்பாலில் வைத்திருப்பார். அப்போ அறம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சக மனிதன் பசியோடு இல்லாமல் வாழ்வது தான், அதுதான் கொல்லாமை என்கிற அதிகாரம் அறத்துப்பாலில் வள்ளுவர் வைத்திருப்பார். இங்கே நம்மளுடைய கவிஞர் அரச முருக பாண்டியன் எப்படி குறிப்பிடார்கள் என்றால், வேலை இல்லாமல் இருப்பது, வறுமையில் மானம் இழந்து இருப்பது, பட்டினி கிடப்பது, இவையெல்லாம் ஒரு சக மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால் இதெல்லாம் வன்முறை என்றே சொல்ல வேண்டும் என்பதைத்தான் வன்முறையில் சேராது என்று ஏளனமாக, கேளிக்கையாக இந்த கவிதையை படைத்திருக்கிறார். சமூகத்துக்கு அங்கத வடிவில் இந்த கவிதையை அப்படி சுட்டு விரல் என்கிற தலைப்பில் சொல்லியிருக்கிறார். நண்பர்களே, இந்தியாவில் நடைபெற்ற சம்பவங்களை எடுத்துக்கொண்டு கவிதையாக மாற்றியிருக்கிறார் நம்மளுடைய கவிஞர். 2006 கயர்லாஞ்சி சம்பவத்தை மையமாக வைத்து, அந்த சம்பவத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் கயர்லாஞ்சி என்கிற ஒரு கவிதை. அதில் கிராமங்கள் ராமராஜ்யத்தின் அரண்களா, சாதி ஆதிக்கத்தின் முகங்களா, ஜனநாயகத்தின் புதை குழிகளா என்று ஒரு கேள்விகள்லாம் எழுப்புகிறார். அதன் பிறகு இந்த கவிதையினுடைய தொடர்ச்சி எப்படி போகிறது என்றால், இந்த கொடுங்கோன்மை மலத்தை மண்மூடி வைத்து இது உயர்ந்த பண்பாடு என்றான் விவேகானந்தன். இந்த வல்லூர்களுக்காய்
பரிந்துதான் உண்ணா நோன்பு பயங்காட்டி எங்கள் உயிர் மூச்சை அகிம்சை பற்களால் அறுத்து எறிந்தார் காந்தி. ஒரு நடிகையின் மீதான இன ஒதுக்கலுக்காய் குறைத்த வர்ணாசிரம நாய்கள் கயர்லாஞ்சி என்றதும் காதுகளை பொத்தி கொண்டன. இப்போ சமகாலத்தில் ஒரு நூல், உங்கள் மனிதம் ஜாதியற்றதா என்ற ஒரு நூல். அப்போ மனிதன் துன்பப்படுவது, ஒரு மனிதன் வல்லூறு செய்யப்படுவது, ஒரு பெண் வல்லூறு செய்யப்படுவது, இது எல்லாமே ஜாதி இந்துக்களாக இருந்தால் அவர்கள் காட்டக்கூடிய மனிதம் வேறாகவும், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் காட்டக்கூடிய மனிதம் வேறாகவும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பிரியங்காவும் சுரேகாவும் இந்த கயர்லாஞ்சில் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கான தீர்வாக கவிஞர் சொல்லக்கூடிய தீர்வு, இந்த தீர்வில்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய சிந்தனையை, அப்படியே அம்பேத்கருடைய சிந்தனையை இந்த கவிதையில் வைக்கிறார். தலைவர்களுக்கு இது அவமானமாய்ப்படவில்லை. எல்லா வன்கொடுமைகளையும் மறைத்து வைத்து விட்டுதான் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கிறார்கள் திவசம் போல. தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கிறார்கள் திவசம் போல இந்தியா முன்னேறுகிறதாம். சி வெட்கக்கேடு என்று சொல்லுகிறார். இதைவிட வெட்கக்கேடு வேற எதுவும் கிடையாது. என்ன முன்னேற்றம்? ஒரு 25 கோடி மக்களுக்கு மேலானவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படி தினந்தோறும் துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் இந்தியா முன்னேறுகிறது என்று சொன்னால் இதைவிட வெட்கக்கேடு ஏதும் இல்லை என்று இந்த கவிதையில் பிரச்சனை சொல்லுகிறார். அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வாக தலித் என்கிற ஒரு கவிதையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவர் வைப்பது எதுவாக வைப்பார் என்றால், புத்தம் ஏற்பது, நீளம் சிந்தனை பெறுவது, அம்பேத்கர் சிந்தனை பெறுவது என்று தன்னுடைய தீர்வை அடுத்த கவிதையிலாக அவர் வைக்கின்றார். இப்படி நூல்கள் எல்லா கவிதைகளிலும் பார்த்தீர்கள் என்றால், உத்தபுரம் என்கிற அந்த தடுப்புச்சுவர், தீண்டாமை தடுப்புச்சுவர், ஜாதி தீண்டாமை தடுப்புச்சுவர், இருட்டுக்குள் ஒளிந்து கொள்ளவா சுவர்களை எழுப்புகிறாய். தடுப்புச்சுவர் வச்சதை எழுதுறாரு. இருட்டுக்குள் ஒளிந்து கொள்ளவா சுவர்களை எழுப்புகிறாய், வெளிச்சத்தின் வாசனை வேண்டாமா உனக்கு, வெளிச்சத்தின் வாசனை வேண்டாமா உனக்கு, சுவர்களை கல்லால் தானே எழுப்பியிருக்கிறாய், பின்பு ஏன் சுவரோடு சாய்ந்து நீயும் கல்லாகி நிற்கிறாய். சுவர்களை கல்லால் தானே எழுப்பியிருக்கிறாய், பின்பு ஏன் சுவரோடு சாய்ந்து நீயும் கல்லாகி நிற்கிறாய். நடைபாதைகளில், மரத்தடிகளில், கோணிப்பைகளில், தகரக்கூரைகளில் கூண்டு கிளியாக வாழும் மனிதர்களை எப்போதாவது சிந்தித்திருக்கிறாயா? காரில் போகிற போது கூட கண்ணாடியை மூடிக்கொண்டவனே, காரில் போகிற போது கூட கண்ணாடியை மூடிக்கொண்டவனே, சுவர்களை தாண்டிய இயற்கையின் வனப்பில் கரைந்திருக்கிறாயா என்றெல்லாம் கவிதைகளை கேட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே வரக்கூடிய கவிஞர், கோட்டைகளை தாண்டி வரும் வேறு திசைகளின் காற்றை சுவாசிக்க மாட்டாயா? இங்கே தாங்க மனிதம் அப்படி வெளிப்படுது. கோட்டைகளை தாண்டி வரும் வேறு திசைகளின் காற்றை சுவாசிக்க மாட்டாயா? இப்போ தடுப்பு சுவர் வச்சுட்டாங்க, காற்று அங்கேருந்து வருது, தடுப்பு சுவர் வைத்த பக்கத்துலேருந்து திசையிலேருந்து காற்று வந்தா மனுஷன் சுவாசிக்க மாட்டானா? சுவாசிக்கத்தானே செய்வ. பிள்ளைகளை சுவர்களுக்குள் அடைத்து போதிப்பவர்களே, அறிவை எந்த சுவர்களுக்குள் அடைத்து வைப்பீர்கள்? அப்படியே பீறிட்டு மேலே வராருங்க. இதுதாங்க பகுத்தறிவாக பேசுகிறார், புரட்சியாக நிற்கிறாருங்க. அறிவை எந்த சுவருக்குள்ளே போய் அறிவை அடக்க முடியும்? இந்த சுவரில் ஏன் அறிவு இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? முடியாது. ஆகவே அறிவை எந்த சுவர்களுக்குள் அடைத்து வைப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, மனிதர்களை பலியிட்டா தெய்வத்திற்கு திருவிழா எடுப்பாய் கேள்வி கேட்குறாருங்க. ஜாதி இந்துக்களை பார்த்து, ஜாதிய சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஜாதி வெறிகளை பார்த்து சொல்கிறார், மனிதர்களை பலியிட்டா தெய்வத்திற்கு திருவிழா எடுப்பாய். சுவர்களுக்கு உள்ளே சில நியாயங்கள் தண்டிக்கப்பட்டதும், சுவர்களுக்கு வெளியே சில குற்றங்கள் உலவுவதும் உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லையா என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவர் தீர்வாக சொல்லுகிறார், எல்லைகள் எழுதி கொள்ளாமல் எல்லோரையும் அன்பு செய். எல்லைகள் எழுதி கொள்ளாமல் எல்லோரையும் அன்பு செய். மானுட முழுமைக்கும் சொந்தம் கொண்டாடு. காற்றாய் பிரபஞ்சத்தில் கலந்து நில். வெளிச்சமாய் பூமியில் கரைந்து போ. மனிதர்களே, புத்தன் சொல்லுகிறான், மனிதன் மீது மட்டும் அன்பு செலுத்துவதை தாண்டி எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துவதுதான்
மைத்திரி என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் நான் புத்தத்திலிருந்து எடுத்துக்கொண்டேன் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார். அந்த அடிப்படையில் அந்த சிந்தனையை அப்படியே சொல்லுகிறார். எல்லைகள் எழுதி கொள்ளாமல் எல்லோரையும் அன்பு செய், மானுட முழுமைக்கும் சொந்தம் கொண்டாடு, காற்றாய் பிரபஞ்சத்தில் கலந்து நில், வெளிச்சமாய் பூமியில் கரைந்து போ. இப்படி பாடக்கூடிய சமகால கவிஞன் நம்மளுடைய கவிஞர் அரச முருகு பாண்டியனாகத்தான் இருக்கிறார். இப்படி கவிதைகள் முழுவதுமாக அன்பு, மனிதம், புத்தம், இந்த சிந்தனைகள் தான் விரவி காணப்படுகின்றன. ஒரு பிரச்சனைக்கு சட்டம் தீர்வு சொல்லாமல் இருக்கலாம், அரசு தீர்வு சொல்லாமல் இருக்கலாம், மக்கள் தீர்வு சொல்லாமல் இருக்கலாம், சமூகத்திற்கு தீர்வு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் படைப்பாளி பிரச்சனையை சொல்லி தீர்வையும் எடுத்து வைக்கக்கூடியவராக இந்த கவிதைகள் முழுவதும் இந்த கவிஞர் இப்படி தீர்வினை வைத்து தான் அவர் இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார்.